அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள நம்ம தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோங்க. நம்ம பல்வேறு வகையான படிப்புகள் பத்தியும், பல்வேறு வகையான கல்லூரிகள் பத்தியும், அதோட சிறப்பம்சங்கள் பத்தியும் சொல்லிட்டு வரோம். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பத்தி, ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தியும் நம்ம வீடியோங்கிறது குடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ப எந்த கல்லூரிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிற இந்த கல்லூரிய பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா, விஎஸ்பி கல்வி குழுமங்கள் சார்பா நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே கரூர்ல ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது. அதுபோக இவங்களோட இன்னொரு பொறியியல் கல்லூரியா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த கல்லூரியை நடத்திட்டு வர்றாங்க. ஆக்சுவலா விஎஸ்பி கல்வி நிறுவனமானது பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருடங்களுக்கு மேல கல்வியில சேவை புரிஞ்சுகிட்டு வர்றாங்க. இந்த கல்லூரி, அதாவது விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ்ங்கிறது கோயம்புத்தூர்ல அமையப்பட்டிருக்குது. இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா 2012ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கல்லூரியோட டிஎன்இஏ கோட், அதாவது நீங்க கவுன்சிலிங் வழியா இந்த காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு காலேஜோட கோடுங்கிறது முக்கியம். ஸோ இவங்களோட காலேஜ் கோடுங்கிறது 2357. இது போக இவங்க பாத்தீங்கன்னா என்பிஏ அக்ரெடேஷன் வாங்கியிருக்கிறாங்க கோர்சஸ்க்கு. இது போக பாத்தீங்கன்னா நம்ம மேக்லயுமே ஒரு நல்ல கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. முக்கியமா இப்ப இந்த வருஷம் இந்த கல்லூரிங்கிறது பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸும் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டிசிஎஸ் நிறுவனத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமா, அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் சரி, அக்ரெடேஷன் பர்பஸ்க்காகவும் சரி, டிசிஎஸ் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இங்க என்னென்ன கோர்சஸ்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். ஸோ இதில் யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன யூஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ யூஜி ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 9 கோர்ஸ் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங்கும் நடத்துறாங்க, பிளஸ் டெக்னாலஜிக்கல் கோர்சஸும் நடத்திட்டு இருக்காங்க. சரியான முறையில கலவையான இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் நடத்துறாங்க. தென் பிஇ சிவில் இன்ஜினியரிங் நடத்திட்டு இருக்காங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இங்க இருக்குது. தென் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஒரு 6 கோர்ஸ் பிஇங்கிற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. 3 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல், அதாவது பிடெக்ங்கிற கேட்டகரியில் தர்றாங்க. ஸோ பிடெக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிடெக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்சஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வெறும் யூஜி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்ஸுமே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிஜியில் 2 ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இசிஇ டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிச்சவங்க படிக்கக்கூடிய படிப்பான எம்இ விஎல்எஸ்ஐ அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டும், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போக இவங்க, அதாவது இது இவங்க நடத்தக்கூடிய கோர்சஸ், இவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்கிற விஷயம். இது போக அடிஷனலா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா பாத்தீங்கன்னா, இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியா இருந்த திரு ஐயா இறையன்பு அவர்கள் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸஸ்ங்கிறது நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போக ஒரு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேப் ஜெமினிங்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அவங்களோட டாப் 10 மோஸ்ட் என்கேஜ்டு காலேஜஸ்ல விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸும் ஒன் ஆஃப் தி காலேஜ் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்குதுங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இவங்களுடைய காலேஜ் வெப்சைட்ஸ்லேயே இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் பாருங்க. ஹையஸ்ட் பேக்கேஜா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47 lakhs பெர் ஆனம் அப்படிங்கிற ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1138 ஆஃபர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1138 மாணவர்கள் கிடையாது,
ஒரே மாணவர் 2 கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்கலாம், 3 கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்கலாம். ஸோ அது மாதிரி 1138 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தென் கிட்டத்தட்ட ஒரு 104 கம்பெனிஸ் வந்து இந்த கல்லூரியை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 4,00,000 மேல சேலரியில இது வரைக்கும் ஒரு 879 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இதுல இவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,00,000 மேல சேலரியில ஒரு 162 மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசிங் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 100% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அமேசான்ல பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 47 ஹையஸ்ட் சேலரி 47 lakhs per annum அப்படிங்கிறதுல 2 பேரும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 44 லட்சம் ரூபாயில வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. 44 lakhs per annum அப்படிங்கிற கேட்டகரியிலையும் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷத்தோட லாஸ்ட் 2021 இருந்து கடந்த 5 வருஷத்தோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸையும் வந்து அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸையும் நம்ம கிளிக் பண்றப்ப நம்மளுக்கு வந்து அந்தந்த வருஷம் என்னென்ன மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 107க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து 107க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஒரு 285 மாணவர்கள் வந்து இந்த வருஷம் பிளேஸ் ஆயிருக்காங்க 2025ல. சாரி 285 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை மாணவர்கள் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 202 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. இல்ல ஒரு 285 ஆஃபர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சேலரியில் பிளேஸ் ஆனவங்க வந்து 285 ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்குது. இது கல்லூரிக்கு என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வர்றாங்க, அதாவது அவங்களோட ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாருங்கிற டீட்டெயில்ஸுமே அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கிளியராக கொடுத்துறாங்க. என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது பிளேஸ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் எப்படி நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லிடுறாங்க. எந்தெந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்காங்க, எங்கெங்க ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இவங்களோட காலேஜோட வெப்சைட்லேயே வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற ஒரு கேட்டகரியிலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாகவும் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இவங்க வந்து செட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மாணவர்கள் ஒரு கோயம்புத்தூர்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தாராளமாக பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸை சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 யூஜி கோர்சஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, நமக்கு வந்து டெக்னாலஜிக்கல் கோர்சஸும் இருக்குது. ஸோ அப்போ தாராளமாக நீங்கள் போய் படித்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.